இப்ப வலி எப்படி இருக்குமா? டைம்க்கு மாத்திரை போட்டுக்கிறியா? போட்டுக்கிறேன் சித்தி, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. சலாம் அலைக்கும் ஆண்டி. வாலேக்கும் சலாம். கரெக்டா திருப்பி சொல்லிட்டல்லம்மா. அவங்க சொன்ன பாஷையிலேயே நானும் உங்களுக்கு வணக்கம் சொன்ன மாதிரி தானே அர்த்தம். சித்தி கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சா போதும், உடனே எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சீனை போடுறது. யாருமா நீ? என்னோட பேரு ஃபாத்திமா. ஏமா பாப்பா, நீ நம்ம மொழிய கஷ்டப்பட்டு திணறி எல்லாம் பேச வேண்டியதில்ல. எனக்கு உங்க பாஷையும் தெரியும். நீ உங்க பாஷையிலே பேசு, நான் என் பொண்ணுக்கு அத டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். சரியா? சித்தி உன்னை சும்மா இருக்க தானே சொன்னேன். எனக்கு அவங்க என்ன மொழியில பேசினாலும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியும். தெரியாதவங்க முன்னாடி நல்லா சாத்தமும் தெரியும். என் பொண்ணு ஜோக் அடிக்கிறா, நீ சொல்லு பாப்பா. நான் பிந்துவோட கிளாஸ்மேட். இன்னைக்கு பிந்து காலேஜுக்கு வரல இல்லையா? ஏன் வரல, எதுக்காக வரலன்னு விசாரிக்க தான் வந்தேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, பிந்து இனி எப்பவுமே காலேஜுக்கு வர மாட்டான். ஏய் பிந்து, எப்படி இருக்க நீ? ஒரு நாள் நீ காலேஜுக்கு வராததுனால அதுக்குள்ள இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட மறந்துட்டியா? நீயா ஃபாஃபான்னு கூப்பிடுறதுனால முழு பேரை கேட்டதும் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அத்தை, ஃபாத்திமாவை நான் என் ரூம்க்கு கூட்டிட்டு போலாமா? ரொம்ப அடைச்சு வச்ச மாதிரி இருந்தாலும் பாவம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அண்ணி. போனா போகட்டும், கூட்டிட்டு போட்டும். சரி, கூட்டிட்டு போ. ஓகே, தேங்க்யூ ஆண்டி. உன் விஷயத்துல என் புள்ள கொஞ்சம் கூட மாற மாட்டான்னு நினைச்சேன். ஆனா இப்படி மாறி உன்னை அன்பா பாத்துக்கிறத பார்த்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ, ககன், பூர்ணி, சிவா உங்க 2 ஜோடியும் இப்படி சந்தோஷமா இந்த வீட்ல சுத்துனா என் 2 கண்ணுக்கும் தினமும் பண்டிகை கொண்டாடுற மாதிரி இருக்கும். ஆமா, அவன் அந்த அளவுக்கு மாறுற மாதிரி நீ அப்படி என்ன பண்ண பூமி? அழகான வாழ்க்கைக்கு 12 ரூல்ஸ்ன்னு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கேன் அத்தை. நிஜமாவே அவர் மாறினா நான் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ண போறேன்? உங்க புருஷனை உள்ள தள்ளுறதுக்கு அந்த எஸ்பி சூர்யா மாஸ்டர் பிளான் போட்டிருக்கா மேடம். ஏய் மிஸ்டர் ககன், எங்களை அடிச்சு போட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறதுக்கு பாக்குறோம் சார். I said shut up. You shut up. நீ சொல்லுமா, உன்னை யாரு கிட்னாப் பண்ணாங்க? இவன் தான் சார். உங்க புருஷனை எஸ்பி சூர்யா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ரொம்ப கொடூரமா அடிச்சிட்டு இருக்காரு மேடம். அம்மா. ஹே சிவா, உனக்கு என்ன பைத்தியமா? எங்க வீட பத்தி உனக்கு தெரியாதா? இது ஒரு டீப் ஃபாரஸ்ட் மாதிரி. அதுல சிங்கம், புலி, கரடி, கொடூரமான மிருகம்லாம் இருக்கும் தெரியுமா? அது எல்லாமே இந்த வீட்ல என் அத்தை தான். இங்க வந்தது நீதானு தெரிஞ்சதுன்னா என் அத்தை கண்டிப்பா உனக்கு கொண்டு போட்டுருவாங்க. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பிப்போ. இனி எப்பவும் இங்க வரணும்னு நினைக்காத, கிளம்பிப்போ. இங்க பாரு பிந்து, நான் உனக்காக வரேன்னு சொன்ன வந்துட்டேன். நான் இங்க வந்திருக்கிறது தனியா கிளம்பி போறதுக்காக இல்ல, உன்னை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். துணியெல்லாம் எடுத்து வை பிந்து. அதெல்லாம் நடக்காத விஷயம் சிவா. ஏன் நடக்காது? இந்த வீட்டை தாண்ட ஊரையே தாண்டிடலாம். அதுக்கப்புறமா உங்க வீட்டுல இருக்கிறவங்க இல்ல, நமக்கு தெரிஞ்சவங்களால கூட நம்மள கண்டுபிடிக்காத அளவுக்கு நம்ம தூரமா போயிடலாம். இல்ல ஒரு சின்ன ஹக் பண்ணதுக்கே காலேஜை விட்டு நிறுத்திடுவாங்களா? அதுலயும் பூமி தம்பின்னு தெரிஞ்சதுன்னா இவங்க நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்களா?
பிந்து, இதுக்கு மேல எதையும் யோசிக்க வேண்டாம். நம்ம போயிடலாம் வா. உன்னை காப்பாத்துற அளவுக்கு சக்தி என்கிட்ட இருக்கு. ஆ, இது என்னோட பேக் ஆண்டி. வரும்போது இல்லையே. ஆ, அதாவது இந்த பேக் பிந்துவோடது. ஆ, எப்படியோ காலேஜ் வர்றத நிறுத்திட்டால்ல. இவளோட புக்ஸ் எல்லாம் நான் கேட்டதே எனக்கு கொடுத்துட்டா. இந்த புக்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டு பேக் திருப்பி கொடுத்து அனுப்பிடுறேன். ஃபர்ஸ்ட் நீ அந்த பேக் அங்க வை. வெயின்னு சொல்றல. மீரா, அவங்க சொல்ற மாதிரி அதுல புக்கு தான் இருக்கான்னு பாரு. ஆ செக்யூரிட்டி புடிங்க. அவளை புடிச்சிருவாங்கம்மா. ஐயோ, ஓடி போயிட்டாளே. ஏய், எதுக்குடா சிரிக்கிற? பதில் சொல்ல போறியா? எதுக்குடா இப்ப சிரிச்ச? இந்த காக்கி ட்ரெஸ்ஸையும் ஒரு பொம்பளையும் குறுக்க வச்சுக்கிட்டு அநியாயமா என் மேல பழி போட்டு உள்ள தள்ளணும்னு நினைக்கிற. நீலாம் ஒரு ஆம்பளையானு அப்பயே கேட்டேனடா. அதனால தானே உன்னோட ஈகோ ஹர்ட் ஆனதுனால என்னை இந்த அளவுக்கு அடிச்சிருக்க. வெக்கம் கெட்டு என்னை கட்டி வச்சு அடிச்சு திரும்பவும் இந்த மாதிரி பெரிய பெரிய டயலாக்லாம் சொன்னா சிரிப்பு வர மாதிரி என்னடா வரும்?